சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசிபுத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். அதிர்ஷ்ட எண்கள் ரகசியம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல அதிர்ஷ்ட எண்களை தீர்மானிக்கலாம். அதாவது நிறைய அதிர்ஷ்ட நம்பர், ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு இருந்தா கூட அவங்க ஜாதகத்துக்கு என்னென்ன அதிர்ஷ்ட நம்பர் வரும், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க சுய ஜாதகத்தை அனுசரித்து எந்தெந்த நம்பர் அதிர்ஷ்ட நம்பர்களாக வரும், இந்த அதிர்ஷ்ட நம்பர்களால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த அதிர்ஷ்ட நம்பரை ஒருவருடைய ஜாதகத்தை வச்சு எப்படி அவங்களே அவங்க அதிர்ஷ்ட நம்பரை தேர்ந்தெடுத்துக்கிறதுங்கிறதெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண்களை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க ஏடிஎம் நம்பரா 4 டிஜிட்டல் நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா 4 இலக்க எண் அதிர்ஷ்ட நம்பர் தேர்ந்தெடுக்க போகிறோம். இப்போ இந்த 4 இலக்க அதிர்ஷ்ட நம்பரை பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஒரு முறையும் இருக்கு. அதாவது 1ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் தேதி அதிர்ஷ்ட நம்பர், அது பொதுவாக. ஆனால் அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு எப்படி அதிர்ஷ்ட நம்பர்களை தீர்மானிக்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா 4 இலக்க எண். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபோன் நம்பரில் பயன்படுத்தலாம், கடைசியோ முன்னாடியோ எப்போ எங்கேயோ அந்த 4 நம்பர் வர மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடிஎம் நம்பர், அதாவது பின் நம்பர், 4 இலக்க நம்பர் தானே, அதில் பயன்படுத்தலாம். இந்த நம்பரை அடிக்கடி பார்த்துக்கிட்டே, அதாவது நீங்கள் உங்கள் பார்வையில் படும்படி இந்த நம்பரை வைக்கலாம், அல்லது இந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி எழுதலாம். இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். அதிர்ஷ்டம் அப்படின்னா எதை வச்சு சொல்கிறோம், இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பணத்தை வைத்து தான். அப்போ பணத்தை ஈர்க்கக்கூடிய நம்பர், ஒருவருடைய ஜாதகத்தை வச்சு பணத்தை ஈர்க்கக்கூடிய நம்பர் எப்படி செலக்ட் பண்றது, அதுதான் அதிர்ஷ்ட நம்பரா சொல்றோம். பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிர்ஷ்ட நம்பர் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதுதான் இந்த பதிவில் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல பணபரஸ்தானம் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த பணபரஸ்தானம் எது அப்படின்னா பணம் வரக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி ஜாதகத்துல இருக்கு இடம். அப்ப 2ஆம் இடம், அதே போல 5ஆம் இடம், அதே மாதிரி 8ஆம் இடம், 11ஆம் இடம், இதெல்லாம் பண பரஸ்தானம். 2ஆம் இடம் வருமானத்தையும் கையிருப்பு பணத்தையும் சொல்லும். 5ஆம் இடங்கிறது பூர்வீக சொத்து, பூர்வீகத்தால அதிர்ஷ்டத்தால வரக்கூடிய இடம். 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத லாபம், அதாவது இந்த எல்ஐசியில் பணம் வர்றது, அதாவது அடுத்தவங்களுடைய சொத்து சேர்றது, இந்த மாதிரி எதிர்பாராத லாபத்தை சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம். 11ஆம் இடம் லாபஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தி, நம்ம நீண்ட நாளாக நடக்கணும், நம்மளுடைய வேண்டுதல் நடக்கும், வேண்டுதலால் இந்த நமக்கு அதிர்ஷ்டம் சேரக்கூடிய இடம் 11ஆம் இடம். தொழிலில் லாபம் பெறக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போ பார்த்தீங்கன்னா பணபரஸ்தானங்கிறது இந்த 2, 5, 8, 11. இந்த 2, 5, 8, 11 எப்படி இயக்கிறது அப்படின்னா நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா நவகிரகத்துக்கு நம்பர் இருக்கு. அதாவது சூரியன்னா 1ஆம் நம்பர், சந்திரன் அப்படின்னா 2ஆம் நம்பர், குரு அப்படின்னா 3ஆம் நம்பர், ராகுனா 4ஆம் நம்பர், புதன்னா 5ஆம் நம்பர், சுக்கிரன்னா 6ஆம் நம்பர், கேதுனா 7ஆம் நம்பர், அதே மாதிரி சனின்னா 8ஆம் நம்பர், செவ்வாய்னா 9ஆம் நம்பர். இந்த நம்பர் இருக்கு, நவகிரகத்துக்கு நம்பர்கள் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களுக்கும் 27 நட்சத்திரம் இருக்கு. கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம், சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம், சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம், சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம், அதே போல செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம், குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, சனியுடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி, புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி அப்படின்னு சொல்லி 9 கிரகத்துக்கும் நட்சத்திரங்கள் இருக்கு. இப்போ உதாரணமா ஒரு லக்கணத்தை எடுத்துக்குவோம். முதல் தரமா ஒரு 3 டைப்ல 4 இலக்க நம்பர் செலக்ட் பண்ணலாம். முதல்ல செலக்ட் பண்ணக்கூடிய 4 இலக்க நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு பொதுவாக எல்லாத்துக்கும் பொருந்தும். அடுத்து வரக்கூடிய 2 4 இலக்க நம்பர் அவங்கவுங்க ஜாதகப்படி மாறும். அப்போ அதை பற்றி பார்ப்போம். இப்போ ஒருத்தர் துலா லக்கணம்னு எடுத்துக்குவோம். துலா லக்கணத்துக்கு 2ஆம் இடம் இது விருச்சிகம், விருச்சிகத்துடைய அதிபதி யாரு, செவ்வாய். அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அவருக்கு 4 இலக்க நம்பர்ல முதல்ல வரக்கூடிய
நம்பர் என்ன அப்படின்னா செவ்வாயுடைய நம்பர் என்ன சொல்லியிருந்தோம், 9ஆம் நம்பர். அடுத்ததா 5ஆம் இடம், துலா லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்ன, கும்பம். கும்பத்துடைய அதிபதி யாரு, சனி. இந்த சனியுடைய நம்பர் என்ன, 8. அப்ப உங்களுக்கு 9, 8. அடுத்ததா பாத்தீங்கன்னா 8ஆம் இடம், துலா லக்னத்துக்கு 8ஆம் இடம் என்ன, ரிஷபம். ரிஷபத்துடைய அதிபதி யாரு, சுக்கிரன். அப்ப 6, சுக்கிரனுடைய நம்பர் 6. அடுத்ததா துலா லக்னத்துக்கு 11ஆம் இடம் என்ன, சிம்மம். இந்த சிம்மத்துடைய அதிபதி யாரு, சூரியன். அப்ப சூரியனுடைய நம்பர் என்ன, 1. அப்ப பாத்தீங்கன்னா 9, 8, அதே போல பாத்தீங்கன்னா 6, 1, 9, 8, 6, 1. இந்த நம்பர் தான் முதல் தரமான துலா லக்னத்துக்கு பணவரவை சொல்லக்கூடிய நம்பர். இது துலா லக்னத்துல பிறந்த எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்ப அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இது எல்லாருக்கும் பொருந்தாது. துலா லக்னத்திலே பிறந்தாலும் கிரக அமைப்பு அனுசரிச்சு மாறுபடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா துலா லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த துலா லக்னத்துல லக்னம் நின்ற நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அதாவது பாவக முனையை வச்சு நம்பர் செலக்ட் பண்றது. இப்ப இந்த துலா லக்னத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னா, சித்திரையில ஒரு 2 பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். சுவாதி நட்சத்திரத்துல ஒரு 4 பாதம், 4, 2, 6 பாதம். அடுத்ததா விசாக நட்சத்திரத்துல ஒரு 3 பாதம். அப்ப பாத்தீங்கன்னா 9 பாதம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு லக்னம், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு லக்னத்துல 9 பாதம் இருக்கும். அப்ப இந்த 9 பாதம், நான் அதாவது சுவாதியில 4, சித்திரையில 2, 6, விசாகத்துல ஒரு 3, 6, 3, 9 பாதங்கள். ஒரு லக்னத்திலையும் 9 பாதம் இருக்கும். இதுல லக்னம் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். லக்னம் எந்த நட்சத்திரத்துல நிக்குது அப்படின்னு இருக்கு, அதான் பாவக முனை. அதை வச்சு ஒரு லக்னத்துக்கும் நம்ம பாவக முனை எடுக்கணும். இப்ப சித்திரை நட்சத்திரத்துடைய 4ஆவது பாதத்துல லக்னம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்ப 9 பாதத்துல லக்னம் எங்க இருக்கு, சித்திரை நட்சத்திரத்துல 4ஆவது பாதம். இந்த 4ஆவது பாதம் துலா லக்னத்துக்கு 2ஆவது பாதம். அப்ப சித்திரை 3ஆம் பாதம், சித்திரை 4, சுவாதியில ஒரு 4, விசாகத்துல 3, இப்படிதான் 9 கரெக்டா கணக்கு வரும். அதுல சித்திரை 4ஆம் பாதத்துல லக்னம் நின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பாவக முனையா லக்னத்துக்கு 2ஆவது பாதம், 9 பாதத்துல 2ஆவது பாதத்தில் லக்னம் நிக்குதுன்னு அர்த்தம். இப்ப இந்த 2ஆம் பாவகம் இருக்கு இல்லையா, 2ஆம் பாவகத்துல அதை அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும், 2ஆம் பாவகம் துலா லக்னத்துக்கு என்ன, அதாவது பாத்தீங்கன்னா விருச்சகம். இந்த விருச்சகத்துல 9 பாதம் இருக்கு. விருச்சகத்துல 9 பாதம் இருக்கா, விருச்சகத்துல என்னென்ன இருக்கு, விசாக நட்சத்திரத்துடைய 4ஆவது பாதம், அனுச நட்சத்திரத்துடைய 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்துடைய 4 பாதம். 4, 4, 8, 8, 1, 9. அப்ப இந்த துலா லக்னத்துல 2ஆவது பாதத்துல தான் இந்த லக்னம் இருக்கு. அப்ப 2ஆவது வீட்டுல விருச்சகத்துல 2ஆவது பாதம் என்ன, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே துலா, அதாவது விசாக நட்சத்திரத்துடைய 4ஆவது பாதம். அடுத்ததா அனுச நட்சத்திரம் 1. அப்ப அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல தான் உங்களுக்கு 2ஆம் பாவக முனை இருக்கு. அப்ப அனுச நட்சத்திரத்துடைய அதிபதி யாரு அப்படின்னா சனி. அப்ப சனியுடைய நம்பர் என்ன அப்படின்னா 8. அப்ப முதல்ல 8 செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது 5ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது துலா லக்னத்துக்கு என்ன, கும்பம். கும்பத்துல உங்களுக்கு 2ஆவது பாதமா வரக்கூடிய இது கும்பத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கு, அவிட்ட நட்சத்திரம் 3, 4, சதயத்துடைய 4 பாதம், அதே போல பூரட்டாதியில 3 பாதம். அப்ப கும்பத்துல 2ஆவது பாதமா வரக்கூடியது என்ன, அவிட்ட நட்சத்திரத்துடைய 4ஆவது பாதம். அப்ப அவிட்ட நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்ப செவ்வாயுடைய நம்பர் என்ன, 9. அப்ப பாத்தீங்கன்னா 8, 9 2 செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு அடுத்தது என்ன இடம், 8ஆம் இடம். 8ஆம் இடத்து துலா லக்னத்துக்கு 8ஆம் இடம் என்ன, ரிஷபம். இந்த ரிஷபத்துல எந்தெந்த பாதம் வருது, அதாவது பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோஹிணியுடைய 4 பாதம். அடுத்ததா உங்களுக்கு மிருகசீரிஷத்துடைய முதல் 2 பாதம். இது 9 பாதம் சேர்ந்தது ரிஷபம். அப்ப பாத்தீங்கன்னா ரிஷபத்துல 2ஆவது பாதம் என்ன அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்துடைய 2ஆவது பாதம், 3ஆவது பாதம். கார்த்திகை நட்சத்திரத்துடைய 3ஆவது பாதம் தான் ரிஷபத்துடைய 2ஆவது பாதம். அப்ப பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப 1. அப்ப ஏற்கனவே 8,
அடுத்ததா பார்த்தீங்கன்னா 9, அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 ஆயிடுச்சு. அடுத்தது 11ஆம் இடத்தை செலக்ட் பண்ணணும். 11ஆம் இடங்கிறது என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா சிம்மம். சிம்மத்தில் எத்தனை பாதம் இருக்கு? 9 பாதம். எந்தெந்த நட்சத்திரத்தோட இது? மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், அடுத்தது உத்தரம் 1ஆம் பாதம். அப்போ இந்த சிம்மத்தில் உங்களுக்கு 2வது பாதமாக வரக்கூடியது மக நட்சத்திரத்துடைய 2வது பாதம். இந்த மக நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னா கேது. அப்போ 7. அப்போ உங்களுக்கு அடுத்த நம்பர் 7 செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2வதாக வரக்கூடிய அதிர்ஷ்ட நம்பர் என்ன அப்படின்னா 8. அதே போல் பார்த்தீங்கன்னா 8, 9, 8, 9. ரிஷபத்தில் என்ன நம்பர் சொன்னோம்? ரிஷபத்துடைய அதாவது சூரியன் கார்த்திகை நட்சத்திரம். அப்போ 8, 9, 1, 7. 8, 9, 1, 7. இதுதான் 2வதாக வரக்கூடிய 4 இலக்க அதிர்ஷ்ட நம்பர் செலக்ட் பண்ணுறோம். அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே போல இருக்காது. அவங்கவுங்க பாவக முனை லக்னத்தினுடைய பாவக. இப்போ 2ஆம் பாத லக்னத்துக்கு 2ஆம் பாத, அதாவது சித்திரை 4ஆம் பாதத்தில் நின்னதால இப்படி கணக்கு வருது. இப்போ சுவாதியில் நின்னா வேற மாதிரி கணக்கு வரும். சுவாதியில் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம்னா வேற மாதிரி கணக்கு வரும். விசாக நட்சத்திரத்தில் போய் லக்னம் நின்னதுன்னா துலா லக்னத்திலேயே அப்போ வேற மாதிரி நம்பர் வரும். அப்போ இப்படி ஒரு முறை இது மிக துல்லியமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அதிபதி இருக்காங்க இல்லையா, இந்த துலா லக்னத்துக்கு 2ஆம் இடம், 2ஆம் இடத்துடைய அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் போய் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் இல்லையா. அப்போ செவ்வாய் பூச நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கடகத்தில் நீச்சமாகி பூச நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சனியுடைய நட்சத்திரம். அப்போ முதல் நம்பர் 8. அடுத்ததா 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி யாரு? துலா லக்னத்துக்கு கும்பம், சனி. சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? விசாக நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. விசாக நட்சத்திரத்துடைய அதிபதி யாரு? குரு. அப்ப குருவுடைய நம்பர் 3ஆம் நம்பர். அப்ப பாத்தீங்கன்னா 8, 3. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம்ங்கிறது ரிஷபம். இந்த ரிஷபத்துடைய அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரன் மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் இருக்கிறதா எடுத்துக்கும். மிருகசிரீஷம் யாருடைய நட்சத்திரம்? செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்ப 9. அடுத்ததா பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி சூரியன். 11ஆம் அதிபதி சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்குவோம்? பூச நட்சத்திரத்திலேயே வச்சுக்குவோம். பூச நட்சத்திரத்துடைய அதிபதி சனி. அப்ப 8. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8. அதே போல பாத்தீங்கன்னா 8, 3, 8, 3, 9, 9, 8. 8, 3, 9, 8. இந்த அதிர்ஷ்ட நம்பர் தான் அடுத்ததா செலக்ட் பண்றது. அப்ப இந்த கடைசியா 2 4 இலக்க நம்பர் செலக்ட் பண்ணோம் பத்தியா, இது அவங்கவுங்க ஜாதகப்படி தனித்தனியாக மாறும். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண நம்பரு அதாவது துலா லக்னம்னா எல்லா துலா லக்னத்துக்கும் இந்த நம்பர் தான் வரும். அப்ப அடுத்ததா வரக்கூடிய பாவக முனையை அனுசரிச்சு செலக்ட் பண்ணக்கூடிய நம்பர். அடுத்ததா அந்த 2, 5, 8, 11 அதிபதிகள் நின்ற நட்சத்திரத்துடைய அந்த நட்சத்திரத்துடைய அதிபதியுடைய நம்பர். இத்தனையும் இது 2 தான் கரெக்டா துல்லியமா அவங்கவுங்களுக்கு தனித்தனியா மாறும். அப்ப இந்த 3 வகையான 4 இலக்க நம்பர்களையும் ஒருவர் அதிகமாக பயன்படுத்தும் போது ஏடிஎம் நம்பர்லயோ அல்லது அவங்க எடுக்கக்கூடிய லாட்டரி டிக்கெட்லயோ, வெளி மாநிலங்கள்ல லாட்டரி இருக்கு, வெளிநாட்டுல லாட்டரி இருக்கு, அந்த லாட்டரியிலையோ இந்த மாதிரி இந்த 4 இலக்க நம்பரை அவங்க பயன்படுத்தும் பொழுது சீக்கிரமா பணவரவை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்பர் தான் இந்த 4 இலக்க நம்பர். அப்ப பாத்தீங்கன்னா இந்த நம்பரை சரியாக அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து அவங்கவுங்களுடைய ஏன்னா ஏஞ்சல் நம்பர் நிறைய நம்பர்கள்ல நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆனாலும் இந்த அவங்கவுங்க பர்டிகுலரா அவங்க ஜாதகத்தை வச்சு செலக்ட் பண்ணக்கூடிய நம்பர் தான் அவங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இப்ப அவங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னா கூட சின்ன சின்ன வெற்றிகளாக கொடுக்கும். அப்படி இல்லைன்னா 5ஆம் இடம், ஒரு லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதியை இயக்குவது. 5ஆம் இடத்து அதிபதி சூரியன்னா அந்த 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு செய்யறது. அதே மாதிரி சந்திரனா பார்வதியை, செவ்வாய்னா முருகனை, புதன்னா மகாவிஷ்ணுவை, சுக்கரனா மகாலட்சுமியை, குருனா பிரம்மாவை, அடுத்தது சனின்னா யமனை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைரவரை, அதே போல ராகுனா துர்காதேவியை, கேதுனா விநாயகரை இவங்களை வழிபாடு செய்யும் பொழுது அந்த அதிர்ஷ்டம் கொஞ்சம் கூடுதலாக துணை புரியும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு பணம் சம்பந்தமான அதிர்ஷ்டங்கள் வேணும்னா அவங்க ஜாதகத்தை வச்சு எப்படி அதிர்ஷ்டங்களை தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.